வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, லாங் வீடியோ. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா சட்டியை தூக்கி வைக்கிறாங்களே, ஏதாவது சமையல் வீடியோவாக நினச்சிடாதீங்க. இது சமையல் வீடியோ இல்லைங்க, சோப் மேக்கிங் வீடியோ தான். இந்த சோப் மேக்கிங் வீடியோவில் வந்து நான் கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் குப்பை மினி சோப் செய்கிறனால கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பேஸ் கூட எடுத்துக்கலாம். கிளிசரின் பேஸு, கோட் மில்க் பேஸ், இந்த மாதிரி எந்த பேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளிசரின் பேஸில் வந்து நான் 4 சோப் செய்கிறனால 400 கிராம் விட கொஞ்சம் கூடுதலாக 415 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த பவுலில் எல்லாத்துலேயும் ஒட்டுறனால 400 கிராமில் 400க்கும் மேலேயும் எடுத்திருக்கேன். அதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு நம்ம பவுலில் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான பவுடரை எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில பேர் சொல்கிறாங்கன்னு நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். வீடியோ உட்காண்டி ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் சேர்த்து இதை நீங்களும் பண்ணி பாருங்கன்றாங்க. பட் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் சேர்க்கும் போது அது கொஞ்ச நாளையே ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமல் இருந்தோம்னா அது கொஞ்ச நாளையே கெட்டு போயிடும். ஃபங்கஸ் பிடிச்சி அதில் கெட்ட வாடை வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலன்னா அந்த மாதிரி தான் ஆகும். வீடியோக்காண்டி எல்லோரும் எதனாலும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வியூஸ் போனால் போதுன்றதுக்காண்டி எதை வேணாலும் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒன்லி பவுடர் மட்டும்தான். யாராக இருந்தாலும் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்க்கணும்னா அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் சேர்த்தா தான் அது கெட்டு போகாமல் ஃபங்கஸ் பிடிக்காமல் இருக்கும். நம்ம வந்து இப்போ குப்பை மேனி பவுடர் சேர்த்துட்டு 400 கிராமுக்கு நம்மளுக்கு தேவையான பவுடர்ஸை சேர்க்குறோம். நான் வந்து 2 or 3 கிராம்ஸில் பவுடர் எடுத்திருக்கேன். பவுடர் எடுத்து அந்த சோப் பேஸில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை நம்ம சோப் பேஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுப்பில் தூக்கி வைக்கணும். தவிர நம்ம அதை நல்லா ஃபுல் மெல்ட் ஆன பிறகு நம்ம அந்த பவுடர் போட்டு வச்சுக்கோங்களேன், திப்பி ஆயிடும். அதை எப்படி சொல்ல, கெட்டி ஆகி அது சோப் பேஸோடு ஒட்டாமலே இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா பேஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக தூக்கி வைக்கலாம். பட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் அது கருக ஆரம்பிச்சிடும். சுற்றி கருக ஆரம்பிச்சிடும். அது பயங்கரமாக அந்த பவுல் ஹீட்டாக கருக ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லோரும் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே பண்ணுங்கள். நல்லா அது மெல்ட் ஆகிற முடிய நல்லா ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னா அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். தவிர தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதாகாது. இப்போ நான் சொல்கிறது தான், ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்க்காதீங்க. டிஐஒய்க்குனா நீங்கள் வீட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்துருக்கான்னு நல்லா கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா சில பேர் ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ப்ரிசர்வேட்டிவ்னால் என்னான்னு கூட தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் பவுடர் சேர்த்த சோப்பாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஓகே. இது எங்கள் வீட்டு நிலா, நாங்கள் வேலை பார்க்குறோமா இல்லையான்னு சொல்லி வேடிக்கை பார்க்க வந்திருக்கா. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிக்கிட்டே வருது. இது இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கு இந்த மாதிரி மெல்ட் ஆன அடுத்த நிமிஷமேவும் நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டீ 3 எசென்ஷியல் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு ஃப்ராக்ரன்ஸு சேர்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு இந்த பேஸோட ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் எப்பயும் எசென்ஷியல் ஆயில் சேர்த்த பிறகு ஃப்ராக்ரன்ஸு சேர்த்துக்குவேன். ஃப்ராக்ரன்ஸி ஆயில் வந்து ஆப்ஷனல் தான், கன்ஃபார்ம் இது போட்டே ஆகணுன்ட்டுலாம் இல்லை. அந்த பேஸோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இது சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருப்பேன். பட் இதில் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மோல்டில் ஊற்றிடணும். ஏன்னா 5 நிமிஷம் விட்டோம்னா அப்படியே அது கெட்டியாக முடிச்சிடும். அதனால் நம்ம மோல்டில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் நம்ம மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஊற்றணும். ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஏர் பபிள்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே கொடுத்தோம்னா இதாக இருக்காது. நம்ம ஒரு சேல் பண்ணுறோன்னோம்னா அதை நீட்டாக கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். அதனால் நம்ம அப்படியே அதுக்கு மேலே ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை ஊற்றிடணும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிருங்கப்பா. மறக்காமல் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் வேணும்னா என்னதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு சோப் வேணும்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை, மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சோப் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சில பேர்லாம் மீஷோவில் வாங்கின உங்கள் பேஸை, ஆனால் அதில் நுரை எதுவும் வராது, நல்ல இதாக குவாலிட்டியாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் நேரடியாக போய் கடையில் வாங்குறதே பெட்டர். நான் இதை கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். உங்களுக்கு அந்த இது வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன், அந்த கடை பேரே அட்டாச் பண்ணுறேன். பாய் மக்களை, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல், லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்யூ என் வீடியோ பார்த்ததுக்கு.